ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் பழையபடி இந்த வீடு ஐயனாரோட குடும்பத்துக்கே திரும்ப வரணும், அதாவது நம்ம நடேசன் பேருக்கே இந்த வீடு திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ முதல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம நிலாவோட ரூமில் அந்த பாம்பு வந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம நிலாவோட ரூமில் பாம்பு வந்துடுச்சு. அதனால நம்ம நிலா பயந்துட்டாங்க. அண்ணே, இந்த ஜன்னலை கொஞ்சம் சரி பண்ணுனே அப்படின்னு சொன்னோன்னே சரி பண்ணிடலாம். அந்த ஜன்னலை லைட்டாக கொத்தி அந்த ஜன்னலை அட்ஜஸ்ட் பண்ணி பூசி விட்டால் சரியாக போயிடும். அந்த டோர் சாதாரணமாக க்ளோஸ் ஆகிக்கும், நீ ஒன்றும் பண்ணாத, நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுக்குள்ளே நான் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சின்ன ஒர்க்கை தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம சோழன் தான், அண்ணே இங்கே பாருன்னு, இந்த ஜன்னல் எப்படி இருக்குது, இந்த செவர் எப்படி இருக்குது, இந்த கிச்சன் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் மாற்றணுங்க. நம்ம நிலா இந்த வீட்டில் தங்குறாங்கனாக்கா அவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாவா? நிலா அந்த காரில் வரும்போது கூட பயந்துட்டே வருது. இவருக்கு என்ன நம்ம பண்ணுறது? நம்ம எல்லா வேலையும் சீக்கிரமாக நிலா வரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன், பாண்டி, சேரன் எல்லாருமே அனிஷ் உட்பட நம்ம சந்தா எல்லாருமே இந்த ஆல்டர்னேட் ஒர்க், அதாவது இந்த பேட்ச் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சேரன் இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க, இங்கே பாருடா சோழா, இந்த விஷயம் மட்டும் பெரியப்பா குடும்பத்துக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பிரச்சனையாயிடும்டா, அதனால தானே நான் இது இவ்வளோ நாளாக எதுவுமே பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்பட, இல்லைண்ணே அது வர்றது வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் அசால்ட்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்த வீட்டுக்கு யாருமே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை இழுத்து பூட்டி சீல் வைக்கிற ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டுடுச்சு. இப்போது நம்ம நிலா வீட்டுக்கு பார்க்குறாங்க. இங்கே அவங்க பெரியப்பா குடும்பம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த வீட்டு மேலே கேஸ் இருக்குது. இந்த வீட்டில் எந்த விதமான மாற்றமும் பண்ணக்கூடாது, எந்த விதமான ஆல்டர்னேட்டும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாக்கா இந்த வீட்டுக்கு சீல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் யார் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழனோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் என்ன பண்றாங்க, இந்த போலீஸை கூட்டிட்டு இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பி அந்த வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீடு எப்படி நம்ம கையை விட்டு போச்சு, எதுக்காக அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா நடேசன்ட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, அது நான் குடிபோதையில் இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல. அப்போ இருந்து இவன் இந்த வீடு எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த வீடை எப்படி மீட்கிறதுனே தெரியல. இவனுங்களா ஒருத்தன் கூட ஜாதியாக இல்லை, ஒருத்தனுக்கு கூட திறமையே இல்லை. அந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னா என்ன ஏதுன்னு ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. அதை எடுத்து நடத்த கூட இவங்களுக்கு ஒன்றுமே தெரியலம்மா, நான் என்னம்மா பண்ணுறது? இப்போ பார்த்தியா எல்லாரும் நடுத்தெருவுக்கு வந்துட்டு தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டு இருக்க. இப்போ இவங்க எல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக நம்ம சோழன் அந்த அவங்க ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு ஏதாவது ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க. அப்படி வாடகைக்கு இருக்கும்போது தான் நம்ம நிலா, நம்மளால தானே இவங்களுக்கு இந்த பிரச்சனையை நாமளே தீர்த்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நிலா என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எங்கே இருக்குது, அது யார் பேரில் இருந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அலசி ஆராயிறாங்க. அப்படி அலசி ஆராயும் போது தான் நம்ம நடேசன் அவர்கிட்ட இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டு பேப்பர் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது, இங்கே பாருங்கள், இது உங்களுடைய வீடு தான், இது உங்கள் பேரில் தான் இருக்குது. அவங்க போர்ஜரியாக ஒரு பத்திரம் பண்ணி அதை அவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக செல்லவே செல்லாது, உங்ககிட்ட இருக்கிறதா ஒரிஜினல் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, அந்த பத்திரத்தை கொண்டு போயிட்டு நீதிபதி முன்னாடி சப்மிட் பண்ணி, இங்கே பாருங்கள், இவர்கிட்ட தான் உண்மையான பத்திரம் இருக்குது, அவங்க போலியா கேஸ் போட்டிருக்காங்க, அதனால இந்த சொத்து நடேசன் அவர்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கோர்ட்ல வாதாடி அந்த பத்திரம், ஒரிஜினல் தாய் பத்திரம், மூல பத்திரத்தெல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணி அதுக்கான ஆர்டரை வாங்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெரியப்பா பெரியம்மா அவங்களாம் இருக்காங்களா, அவங்களும் ஆப்போசிட் வக்கீல்லாம் வச்சு பார்ப்பாங்க. ஆனால் நம்ம நிலா புத்திசாலித்தனமாக வாதாடி இந்த சொத்து நடேசனோட குடும்பத்துக்கு தான் சொந்தம், ஐயனார் துணை குடும்பத்துக்கு தான் சொந்தம், அவருக்கு எழுத படிக்க தெரியாதுன்றதுனால இவங்க இவங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல சொல்லி அந்த பத்திரத்தை அந்த கோர்ட் ஆர்டர் காப்பியை அவங்க கையாலே அதாவது சோழனோட பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்க கையாலே நம்ம நடேசன் கிட்ட கொடுக்க வைக்கிறாங்க நம்ம நிலா. இதை பார்க்கவே ரொம்பவும் சூப்பரா இருக்கு. சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போ சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்துல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.